ஏன்னா இது முக்கியமான ஒரு நாளில் நடந்திருக்கு. அமெரிக்கா துணை ஜனாதிபதி இந்தியா வந்திருக்காரு, பிரதமர் மோடி சவுதி அரேபியா போயிருக்காரு, அமர்நாத் அந்த புனித யாத்திரை இன்னும் கொஞ்ச நாள் தொடங்க போகுது. இப்படி பல முக்கிய நிகழ்வுகளில் ஒட்டி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. உலக அரங்கில் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான மெசேஜை இதனுடைய பின்னணியில் சொல்கிறதா பார்க்குறீங்க சார்? மெசேஜ் இல்லை, அவங்க தொழில் செய்கிறாங்க. ஏற்கனவே ஒன்று புல்வாமான்னு ஒரு இடத்துல வந்து அது மிலிட்ரி ஃபோர்ஸ் மேலே, அதாவது மிலிட்ரி வந்து அவங்களோட படை தளங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க. அதை கரெக்டாக எய்ம் பண்ணி அடித்தாங்க. அதில் பாதிக்கப்பட்டதிலும் மிலிட்ரி மென் தான் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மிலிட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள் தான் பாதிக்கப்பட்டது. ஆனால் இதில் வந்து சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் போயிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தே 3 பேர் போயிருக்காங்க, 3 பேர் காயப்பட்டிருக்காங்க. ஆமாம், அதில் ஒரு டாக்டர் பரமேஸ்வரன் அவருக்கு வயிற்றில் கொண்டு போட்டிருக்கு. இன்னொருத்தர் வயசானவர் ஒருத்தர் சாண்டோனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாண்டோனாவுக்கு வயசு 83. அவ காயம்பட்டு சுயநினைவே இழந்து போயிருக்கார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து பாலச்சந்திரான்னு சொல்லி 57 வயசு, அவரும் வந்து காயம்பட்டிருக்கார். இந்த 3 பேர் காயம்பட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்ம தமிழர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த 2 பேர் வந்து போயிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலம், அதாவது நிறைய இந்த தென் மாநிலத்தில் வந்து அங்கே போகிறாங்க. அதில் வந்து 2 பேர் வந்து 2 தம்பதிகள் ஹனிமூனுக்காக போனவங்க, அவங்களும் வந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க வந்து பொதுமக்கள் மேலே ஒரு தாக்குதல், அதாவது இந்திய இராணுவத்தின் மீது அது அந்த தாக்குதல். இது வந்து சுற்றுலா பயணிகள் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களையும் வந்து நின்று முதல்ல வளைச்சி சுற்றி ரவுண்டு போட்டு சொல்கிறாங்க. தப்பிச்சு ஓடணும்னு விரட்டி போய் பிடிச்சி வச்சு விசாரிச்சே சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்தால் உள்ளே வந்து இது மாதிரி பண்ண முடியுது. ஒரு மாநிலத்துக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய இராணுவம், உலகத்திலேயே 3வது பெரிய இராணுவம்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய இராணுவத்தை கொண்ட இந்தியாவுக்குள்ளே ஒரு 500-1000 பேர் கொண்ட ஒரு தீவிரவாத இயக்கம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதில் மாற்றுக்கிறது.